முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது அரசியல் களத்தில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளில் விஷால் அவர்கள் அதற்கு மறுப்பாக ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது விஜயுடைய முடிவை விமர்சித்தபடியாக ஒரு முடிவை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பதில் அடியாக பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்கள் ஒரு பதிலை தெரிவித்து இருக்காருங்க. விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்க தலையிடவே கூடாதுங்க, அது பற்றி முதல்வருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பதிலடியாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. ஸோ நடிகர் விஷாலுக்கு நடிகர் அருண் விஜய் கண்டனமாக என்ன ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா 108 இடங்களை பெற்று அபார வெற்றி பெற்றது இன்னும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்று தமிழக வெற்றி கழகமானது ஆட்சி அமைத்தது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10ஆம் தேதி தவேகாவின் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றாருங்க. அப்போது என் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என நடிகர் அருண் விஜய் வாழ்த்துக்களை தெரிவித்து இருந்தாருங்க. முதல்வராக விஜய் பதவியேற்ற போதே 9 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கான அமைச்சரவை பதவிகள் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுல முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட 10 அமைச்சர்களுக்கும் பதவிகள் ஒதுக்கீடு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. இதுல அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, சினிமா துறை ஆகியவை ஒதுக்கீடு செய்யப்பட்டதுங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில பாத்தீங்கன்னா இது குறித்து தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நடிகர் விஷா அவர்கள் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாகவே ஒரு தகவல் வெளிவந்தது. ராஜ்மோகனுக்கு திரைத்துறை பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தனக்கு மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் இருக்கு அப்படின்னு ஒரு தகவலை வெளியிட்டு இருந்தாருங்க. அதாவது அனுபவம் இல்லாத ஒருத்தரை நீங்க இந்த பதவியில உட்கார வைப்பது சரியில்லை அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்தது. திரைத்துறை சார்ந்த கோரிக்கைகளை அனுபவம் இல்லாத ராஜ்மோகனுக்கு வைப்பது சரியாக இருக்குமா என்ற கேள்வி விஷால் அவர்கள் எழுப்பி இருந்தாருங்க. இது கோலிவுட் வட்டாரத்துல பாத்தீங்கன்னா சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து நடிகர் அருண் விஜய் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவில் கூறியிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சரின் முடிவுகளில் யாரும் தலையிடவே கூடாதுங்க, மக்கள் அவரை நம்பிதான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து இருக்காங்க, நீங்க வேண்டுமானாலும் மக்களின் நம்பிக்கை வென்று தேர்தலின் வெற்றி பெற்று அதன் பிறகு உங்களுடைய விருப்பத்தை பதிவிட செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், முதலமைச்சருடைய முடிவுகளில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை அருண் விஜய் அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். முதலமைச்சர் திரைத்துறையில இருந்தவர் என்று நாம் அனைவருக்கும் கண்டிப்பா தெரியுங்க. அவருக்கும் நம் நிலைமை பற்றி புரியும். அவர் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் என்று நாம உறுதியாக நம்புகிறோம். தயவு செய்து முதலமைச்சரின் முடிவுகளை மதித்து மாற்றத்திற்காக காத்திருங்கள் அப்படின்ற ஒரு தகவலை அருண் விஜய் அவர்கள் தெரிவித்து இருந்தாருங்க. நம் தவறான முடிவுகளையும் தவறான செய்திகளையும் வெளியிட வேண்டாம், பொறுத்து இருங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்று நடிகர் அருண் விஜய் அவர்கள் அந்த பதிவுல கூறியிருந்தாருங்க. ஸோ விஷால் அவர்களுக்கு பதிலடியாக அருண் விஜய் இந்த பதிலை தற்போது தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பதில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர்களுக்கு, அதாவது அருண் விஜய் அவர்கள் கூறியிருந்த பதில் விஷால் அவர்களுக்கு கண்டனமாக கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பரபரப்பான இந்த சூழல அடுத்த கட்ட முடிவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற நிறைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த மாதிரி சர்ச்சைகள் வரக்கூடிய நேரத்துல எப்படி அதை சமாளித்து வருவது என்ற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்குங்க. அதாவது இன்னும் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்து வர வேண்டும் என்ற கேள்வி கண்டிப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவரை சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து பல கோரிக்கைகள் வைத்திருப்பதாகவே ஒரு தகவல் வெளிவந்தது. நடிகர் சங்க நிர்வாகிகள் தொடங்கி நடிகர் கமல்ஹாசன் வரை பலரும் பார்த்தீங்கன்னா நேரில் சந்தித்து விஜய்க்கு வாழ்த்து கூறி வந்தாங்க. அது மட்டுமின்றி பல கோரிக்கைகளையும் அவரிடம் வைத்ததாகவே கண்டிப்பா சொல்லப்படுது. இந்த நிலையில தற்போது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டெக்னாலஜி அண்ட் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் துறையில அமைச்சராக ராஜ்மோகனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியமித்து இருக்கிறார்.
அதை நடிகர் விஷால் பார்த்தீங்கன்னா தற்போது விமர்சித்திருக்கக்கூடிய இந்த நிலையில சினிமா பற்றி எல்லாம் தெரிந்த விஜய் அந்த துறையை கவனிக்காமல் இந்த துறையில் எந்த அனுபவம் இல்லாத ஒருவரை ஏன் நியமித்தார் என்ற கேள்வி கண்டிப்பா விஷால் கேட்டிருக்கிறார். ஸோ இந்த கேள்விக்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா விஷால் பேசியிருப்பது அமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய ராஜ்மோகனை அவமானப்படுத்துவது போல இருப்பதாக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் அருண் விஜய் விஷால் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக கண்டனம் தெரிவித்து வந்தாருங்க. முடிவுகளில் தயவு செய்து குறுக்கிடாதீர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய கருத்து மக்களிடையே நாம கேட்கும் பொழுது எல்லாருக்கும் எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நாம ஒரு பதவிக்கு ஒரு துறைக்கு வரும்போதுதான் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா நமக்கே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த துறைக்குள் போனால் மட்டுமே அதில் என்னென்ன விஷயம் நடக்குது, என்னென்ன மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ விஷால் அவர்களுக்கு பதிலடியாக அருண் விஜய் அவர்கள் மறைமுகமாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தன்னுடைய பதிலை தெரிவித்திருப்பதாகவே நாம குறிப்பிடலாம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில இந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம தலையிடாமல் பார்த்து கொள்வது அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த விஷயத்திற்கு விஜய் ஒருவரே சரி திரைத்துறையை ராஜ்மோகனுக்கு ஒதுக்கியது வருத்தம் அளிப்பதாக நடிகர் விஷால் அவர்கள் ஓபன் டாக்காகவே தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த சூழலில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகனுக்கு பதிலாக விஜய் அவர்களே இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிப்பதாகவே ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்குங்க. ஸோ எவ்வளவு பெரும்பான்மையை முற்றிலும் முறியடித்து இப்போது அரசியல் களத்துல முதல்வர் சீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களே இந்த சினிமா துறையை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை நிச்சயமா நாம தெரிவிக்கலாம். இந்த சினிமா துறையில பாத்தீங்கன்னா பல நிதி நெருக்கடிகளும் சீர்திருத்த தேவைகளும் உள்ள திரைப்பட துறையின் பிரச்சனைகளை கடந்த 30 ஆண்டுகளாக அந்த துறையின் ஒரு பகுதியாக இருந்து வரும் ஜோசப் விஜய் போன்ற ஒருவரையும் முழுமையாக இந்த இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த துறையில அனுபவம் குறைவாகவோ அல்லது அனுபவமே இல்லாதவரிடம் எவ்வாறு எடுத்து செல்ல முடியும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் குறித்து விஷால் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். ஸோ இதற்கு பதிலடியாக அருண் விஜய் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஸோ இதற்கு பதிலாக விஜய் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை வெளியிட போகிறார், ஸோ இதற்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன கருத்தை வெளியிட போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.